ஓகே, இப்போ பார்க்கலாம் ஆர்டரியல் சிஸ்டம், ஆர்டரியல் அக்ளூஷன். அதில் அக்யூட்டாக இருக்குது, க்ரானிக்காக இருக்குது. க்ரானிக்கில் தான் நம்மளோட பர்ஜஸ் எல்லாம் வருது. அக்யூட் அப்படின்னு பார்க்கும்போது சடனாக வருது, ஹார்ட்லேஸ் வருது, எம்பாலி வருது, இங்கே வந்து த்ரோம்பஸ் வருது, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்து இருக்கும், அங்கேருந்து உடஞ்சி வருது, அதாவது அட்ரோஸ்டெனோசிஸ் இது உடஞ்சி வருது, எம்பாலஸ் ஏட்டர் ஃபிப்ரிலேஷன்லேருந்து கிளாட் வந்து எம்பாலைசேஷன் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ஆர்டரி வந்து பிளாக் ஆகுது, சடனாக வந்து பிளாக் ஆகுதுன்னா என்ன நடக்குது? பெயின் வந்து இருக்கும். ஏன் வந்து இருக்குன்னா லாக்டிக் ஆசிட் வந்து அக்குமுலேட் ஆகுது, பெயின் டிசப்டஸ் மசில்ஸ் வந்து இருக்கிறது வந்து அதாவது இஸ்டமிக் சிம்டம்ஸ். கொஞ்சமாச்சு அந்த இடத்துக்கு வந்து பிளட் சப்ளை எப்படியாச்சும் எண்ட் ஆப்ரேஸ் கிடையாது, எல்லாத்துக்கும் இருக்காது. பல்ஸ்னஸ் வந்து லேட். ஓகேவா? பேரலைசிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாக இருந்தாலும் வந்து அஃபெக்ட் ஆகுது. பிளட் சப்ளை கொஞ்சமாச்சு இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ பல்ஸும் பேரலைசிஸ் என்ன இருக்குன்னா வந்து பெயின் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன் வந்து இங்கேருந்து பெயின் இருக்கும், 2 அப்படின்றது வந்து ஒயிட் கலர் ஆகிடும், அப்போ வந்து பேலர் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும், பல்ஸ்னஸ் ஆகும். நர்வ் அப்படின்னு பார்க்கும்போது பேரஸ்டிசியா வந்து ஆகும், மோட்டர் நர்வ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பேரலைசிஸ் வந்து ஆகும். இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டூப்ளர் கலர் வந்து பார்க்குறோம், பீமோட் வந்து பண்ணுறோம். சீக்கிரம் வராங்க, லேட் வராங்க. அப்போ 6 to 8 hours தான் வந்து ப்ளீடிங்ஸோட த்ரோம்போலிசிஸ் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம வந்து எம்போலெக்டமி பண்ணுறோம், ஃபோகட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே நீங்கள் போடுறோம், அதுக்கப்புறம் வந்து இருக்கிறோம். ரீபர்ஃபியூஷன் இன்ஜரி அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆண்ட்ரோபிக் மெட்டாபாலிசம் போயிட்டு இருக்கு. அப்போ ஏடிபி வந்து இல்லை, அதனால ஹைப்போசாந்தின் அப்படின்றது யூரிக் ஆசிட் கன்வெர்ட் பண்ணாது. நார்மலி சாந்தின் டிஹைட்ரஜனேஸ் தான் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து சாந்தின் ஆக்சிடேஸ் ஆகுது. ஆக்சிஜன் வந்த உடனே இது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜெக்ட் பண்ணும்போது மசில் வந்து டெத் ஆகுது. மசில் வந்து டெட் ஆகும் போது என்ன நடக்குதுன்னா வந்து சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அதனால சோடியம் உள்ள இருக்க வாட்டர் அக்குமுலேஷன் ஆகுது, அதனால பெருசாக கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் வருது. அப்போ கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் அப்படின்றது வந்து பாசிவ் ஃபிராக்ஷன், அதுலேருந்து வருது. பட் டீப் ஃபேஷியா வரைக்கும் வந்து ரிமூவ் பண்ணணும். க்ரோனிக் ஆர்டரியல் அக்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா அக்ளூஷன் அப்படின்றது வந்து ஸோ டிஸ்டல் ரன் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபெனமெனா இருக்குது. கொலாட்ரல் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ பிளட் போடனாலும் கொஞ்சமாக போகும். ஆனால் இதில் சிம்டம்ஸ் வருது வந்து கிளாடிகேஷன், இன்டர்மீடியட் கிளாடிகேஷன். ஏன்னா வந்து கொலாட்ரலும் போகுது, அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது. சர்டன் டிஸ்டன்ஸ் போட்டு பிறகு ஏன்னா பிளட் சப்ளை அவ்வளோ போக போகிறது கிடையாது. பிகாஸ் வாக் பண்ணும்போது நிறைய பிளட் சப்ளை தேவை. அது கொஞ்சம் பிளாக் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடும். அது வந்து ரெஸ்பிரேட் அளவுக்கு போகும். பெட்ல இருக்கும்போது கிராவிட்டினால வந்து பெட் வந்து ஃப்ளோ ஆகும். இதுதான் வந்து கேங்க்ரீன் வந்து காஸ் பண்ணும். பிகாஸ் கேங்க்ரீன் அப்படின்றது வந்து இதுவும் கேங்க்ரீன் வந்து காஸ் பண்ணுவோம் லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அப்ஸ்ட்ரக்ட் இது வந்து கேங்க்ரீன் வந்து ஃபார்ம் பண்ணுது. டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்மீடியட் கிளாடிகேஷன் வந்து வாஸ்குலர் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து போன் வந்து ரப் ஆகும்போது பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்து ரொம்ப நேரம் ரெஸ்ட் இருக்கும்போது பெயின் சப்ஸ்டன்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகும். அப்போ வாக் பண்ண அது வந்து கிளியர் ஆகும். நியூரோஜெனிக்னா வந்து பொசிஷன் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். லம்பார் ஸ்டினோசிஸ் போஸ்டர் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். இது வந்து இன்டர்மீடியட் வந்து வாக் பண்ணும்போது பிளட் சப்ளை குறையுது. பாய்ஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது 2 அப்படின்றது டூ மச் கண்டினியூஸ் வாக்கிங். இது வந்து ரிலீவ் ஆகுது, ஏன்னா பி சப்ஸ்டன்சஸ் வந்து கிளியர் ஆகுது. பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டாப் பண்ணுறாங்க, ரெஸ்ட்லேயே பெயின் வருது. அப்போ வந்து ஏர்ட்ட இதாக மேலே இந்த கால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே கால் இருக்குது, இங்கே வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகுதுன்னா ரெண்டுமே பட்டக்கில் வந்து கிளாடிகேஷன் ஆகும். அப்போ டைஸ்லையும் கிளாடிகேஷன் ஆகும், கால்ஸ்லையும் கிளாடிகேஷன் ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்த்தா ப்ரூக்ஸ் வந்து தெரியும். இங்கே வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பிளட் சப்ளை அப்போ வந்து லிரிச்சி சிண்ட்ரோம் வந்து காஸ் ஆகுது. அதே வந்து இலியாக் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சு. அப்போ இந்த பக்கம் லிரிச்சி சிண்ட்ரோம் வராது. அப்போ இலியாக் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சுன்னா வந்து பட் வந்து தையும் காஃப் கிளாடிகேஷன் ஆகும். இலியாக் ரீஜியனில் ப்ரூட் வந்து இருக்கும். பல்சஸ் வந்து இந்த இருக்கிற இடத்துல வந்து ஃபீமோரலும் போகும், டிஸ்டல் ஆர்டரிஸோட பல்ஸும் போகும். அதே ஃபீமோரல் பாப்லிட்டியல் இடத்துல இங்கே பிளாக் இருக்குன்னா பட் ஸ்பெரட் இது ஸ்பெரட் இங்கே வந்து டிஸ்டல் பல்ஸ் பால்பபிள் அண்ட் ஃபீமோரல் பல்ஸ் பால்பபிள், டிஸ்டல் பல்ஸ் நாட் பால்பபிள். டிஸ்டல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த பல்ஸும் பால்பபிள் கிடையாது. ஃபீமோரல் பாப்லிட்டியல் வந்து பால்பபிள். கிளாடிகேஷன் வந்து காஃப் ஃபுட்ல வந்து இருக்க சான்சஸ் இருக்கு. காம்ப்ளிகேஷன் அப்படின்றது பஞ்ச் அவுட் அல்சர் வந்து காஸ் பண்ணுது. ஏன்னா இந்த ஆர்டரியல் அக்ளூஷனால இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் எதுவுமே இல்லை. ஷைனி ஸ்கின் வந்து லாஸ் ஆகும், சென்சேஷன்ஸ் லாஸ் ஆகும், மசிலோட மாஸ் பிளட் சப்ளை வந்து போகிறது கிடையாது. டூப்ளெக்ஸ் வந்து பண்ணி பார்க்குறோம். பிளட் இங்கே வந்து அப்லோட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஏபிபியில் வந்து 0.9 to 1.4 1.4 மேலே இருக்குன்னா வந்து டயபிட்டிஸ் வந்து வெசல் திக்னஸ் இருக்கும். அப்போ வந்து ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கால்சிஃபிக் வெசல்ஸும் சரி. ஓகேவா? ஏஜ் எல்லாம் போய் வெசல்ஸ் டெபாசிட் ஆகும். க்ரோனிக் ரீனல் ஃபெயிலியர் இது வந்து ரீனல் வந்து நடக்குதுன்னா வந்து மோக்கன்பர்க் மீடியல் ஆர்டரி ஸ்க்லரோசிஸ் வந்து நடக்குது. அது ஏன்னா வந்து கிட்னி மீடியாவில் வந்து கால்சியம் போய் டெபாசிட் ஆகுது. ஏன்னா கிட்னி வந்து எக்ஸ்கிரீட் பண்ணப்பா. அப்போ கிட்னி யூஸ்வலாக வந்து இது பண்ண பாஸ்பேட் எக்ஸ்கிரீட் பண்ணும். கிட்னி வந்து என்ன கால்சிட்ராலை வந்து அதிகப்படுத்தி கால்சிட்ராலை வந்து விட்டமின் டி ஆக்டிவேட் பண்ணும். கால்சிட்ராலா ஓகேவா? அதுதான் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா விட்டமின் டி ஆக்டிவேட் பண்ண கால்சிட்ராலா அது வந்து நம்ம கால்சியம் அப்சார்ப் பண்ணுது. அப்போ கால்சியம் கம்மியாக இருக்குது, பாஸ்பேட் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு ட்ரிகராக இருக்குது. பாரதைரோட ஹார்மோன். அப்போ அது போன் அப்சார்ப் பண்ணும். ஹாஸ்பிட்டல் ரீனல் ஹாஸ்பிட்டல் வந்து போக சொல்லும். ஸோ இதனால வந்து கால்சியம் வந்து பிளட்ல அதிகமாக அது போய் டெபாசிட் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது லோவர் லிம் மசில்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பிளட் வந்து அதிகமாக போகும். இப்போ ஏபிபியில் வந்து 20% விட அதிகமாக டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்க லோவர் லிம்ல ப்ரெஷர் அப்பர் லிம் கம்பேர் பண்ணும்போது அப்போனா ஆர்டரியல் டிசீஸ் இருக்குது. 0.5 விட லெஸ்ஸாக இருக்கிறவங்க வந்து ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கு. உங்களுக்கு ஒரு 0.1 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. டிக்ரீஸ் இன் ஏபிபி அப்படின்றது வந்து கார்டியாக் ஹார்ட் டிசீஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் கால்குலேஷன். இப்போ வந்து இது கூட இப்போ டயபிட்டிஸ் வந்து 0.1 1.4 வந்து இருக்கு. இந்தியாவில் நிறைய பேர் 50 people டயபிட்டிஸ் இருக்கு. ஸோ தப்பா கால்குலேஷன் பண்ணுறோமா? அப்போ நம்ம வந்து டூ பேக்கெட் ப்ரெஷர் பிகாஸ் இந்த டிஸ்டல் ஆர்டரிஸ் வந்து ஸ்க்லீரோசிஸ் போகிறது கிடையாது. டிஸ்டல் வந்து மோலியாக இருக்கிறது, ஸ்மூத் மசில்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே கால்சியம் டெபாசிஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் லார்ஜ் ஆர்டரிஸ் அப்படின்றது வந்து ஹை ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ணுறதுனால அங்கே அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது உங்களுக்கு. ஸோ நிறைய கால்சிஃபிகேஷன் அதாவது டிஸ்ட்ரக்ஷன் கால்சியம் டெபாசிஷன் வந்து ஆகும். அப்போ டிஸ்டல் ஆர்டரிஸ் வந்து லெஸ் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுனால வந்து அங்கே வந்து எந்த கால்சிஃபிகேஷன் ஆகும் சான்சஸ் இல்லை. பிகாஸ் எங்கேயாச்சும் உடையதுன்னா அங்கே தான் கன்ஸ்ட்ரக்ட் ஸ்ட்ராங் பண்ண பார்ப்போம். அதுதான் மெக்கானிசம். டிஸ்டல் சப்ராக்ஷன் ஆஞ்சியோகிராஃபி டைனமிக் ஆர்டரியல் ஃப்ளோ இன்ஃபர்மேஷன் எண்டோவாஸ்குலர் இன்டர்வென்ஷன் பண்ணும்போது தான் நம்ம வந்து இதையும் வந்து பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இது வந்து உள்ளே போய் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து உள்ளே போனோடனே நமக்கு ஏதாச்சும் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை த்ரோம்போசிஸ் ஆகும், அனியூரிசம் ஆகும், இல்லை டிசெக்ஷன் பண்ணிடுவோம், ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடும். இந்த ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது கான்ட்ராஸ்டால இன்டியூஸ் ஆகிற நெஃப்ரோபதி. ஸோ ரீனல் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது, மிடில் வந்து இஸ்டிமி ஆகுது. ஏன்னா அயோடினேட்டட் கான்ட்ராஸ்ட் அப்படின்றது வந்து
எண்டோதெலியனை இன்க்ரீஸ் பண்ணுது. அது வந்து வாசோ கன்ஸ்ட்ரிக்டர் ஆக்ட் ஆகுது. அதே வாசோ டைலேட்டர் நைட்ரிக் ஆக்சைடு ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் எல்லாமே வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதனால கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுறதுனால ரீனல் வெசல்ஸோட ஹைபாக்சி மிடில் கம்மி பிளட் போகிறதுனால வந்து ஹைபாக்சி ஆகுது. அதனால ரீனல் டியூபிள் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ உள்ள எங்கேயாச்சும் நடந்துச்சுன்னா வந்து டைசெக்ஷன் ஆகும். ஓகேவா. அனியூரிசம் இப்போ ஆகுதுன்னா வந்து ரிப்பீட்டடாக வந்து போடும்போது ஆக்சுவலி நம்ம ஃபீமோரல் ஆர்டரியில் இன்ஜெக்ஷன் போட்டலாம் அந்த இடத்துல வந்து வால் வந்து வீக் ஆயிடுது. அதுக்கப்புறம் பிளட் லீக் ஆகுது. அதனால இது சூடோ அனியூரிசம் காஸ் ஆகுது. டிசெக்ஷன் வந்து இன்டிமா வந்து ரிடியூஸ் பண்ணா டைசெக்ஷன் வந்து ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ கிரானிக் இதற்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பர்கர்ஸ் டிசீஸ். ஓகே. அத்தெரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்றது வந்து கிரானிக்கலா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். ஸோ பர்கர்ஸ் அத்தெரோஸ்க்ளீரோசிஸ் ஏஜ் ரிலேட்டட் வந்து பாத்தீங்கன்னா 29 இருக்கு, 30, 40, 50. ஓகேவா. ஸ்மோக்கிங் பர்கர்னா ஸ்மோக்கிங் வந்து இருக்கும். ரெண்டுமே லோவர் லிமிட் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா. இது வந்து பர்கர்ஸ் அப்படின்றது வந்து எல்லாத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அத்தெரோஸ்க்ளீரோசிஸ் ஆர்டரிஸ்ல மட்டும் தான் நடக்குது. பிகாஸ் அது எல்லாம் ஸ்மோக்கிங் வந்து எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ணும் பிளட் சப்ளையா. ஓகேவா. ஸ்ப்ரெட் அப்படின்றது டிஸ்டல் இருந்து ப்ராக்சிமல். பிகாஸ் ஸ்மால் இது வந்து மீடியம் லார்ஜ் அப்படின்றது ப்ராக்சிமல் இருந்து டிஸ்டல் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. வந்து சின்ன வெசல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, பெரிய வெசல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. சின்ன வெசல்ஸ் டிஸ்டல் இருக்கு, பெரிய வெசல்ஸ் ப்ராக்சிமல் இருக்கு. டிசீஸ் ஆகணும்னா வந்து பைஃபர்கேஷன்ஸ், பிரான்ச்சஸ், கர்வ்ட் அந்த மாதிரி டர்புலன்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். ஆனா ஸ்மால் இதுல வந்து லேமினர் ஃப்ளோ வந்து இருக்கு. ஸோ அத்தெரோஸ்க்ளீரோசிஸ்ல லிபிட் டெபாசிஷன் வந்து தேவை. இங்க வந்து ஸ்மால் வெசல்ஸ்ல வந்து லிபிட் டெபாசிஷன் வந்து ஆகாது. ஆனா பர்கர்ஸ் டிசீஸ் அப்படின்றது வந்து எண்டோதெலியல் இன்ஜுரினால வந்து ஆகுது. அதுக்கு இம்யூன் ரியாக்ஷன். ஸோ இங்க குட்டி குட்டி வெசல்ஸ் இருக்கிறதுனால டைரக்டா வந்து எண்டோதெலியல் இன்ஜுரி ஆனாலும் பெருசா வந்து மேட்டர் பண்றது கிடையாது. ஸோ அங்க வந்து இன்ஜுரி ஆகுது த்ரோம்போசிஸ். ஸோ இன்ஃப்ளமேட்டரி த்ரோம்போசிஸ் வந்து ஆகுது. இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பர்கர்ஸ் அப்படின்றது ஸ்மோக்கிங் வந்து செஸ் பண்ண அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லி எல்லா வர ஃபென்டாக்சிஃபிலின் அப்படின்றது வந்து ஆக்சிஃபிலின் ஆர்பிசி வந்து நல்லாவே வந்து பிளாஸ்டிக்கா வந்து மாத்துது. எப்படின்னா வந்து சைக்ளிக் EMP வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால ஆர்பிசி வந்து விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகுது ஃபுல்லாவே. அப்ப இப்போ வந்து குட்டி இப்போ நேரோ ஆயிட்டு இருக்கு த்ரோம்போசிஸ் அதாவது பர்கர் டிசீஸ்ல வந்து இன்ஃப்ளமேட்டரி த்ரோம்போசிஸ் வந்து நேரோ ஆயிட்டு இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால. ஸோ இங்கே போகணும் வந்து ஆர்பிசி நல்லா வளைஞ்சு கொடுத்துருக்கணும். ரெஸ்ட் பெயின் இருக்கும்போது நம்ம காலுக்கு தான் அஃபெக்ட் ஆகுது. அப்போ லம்பர்ல L1 கேங்லியன் விட்டுறோம். L1 கேங்லியன் விட்டுட்டோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆகும். L1 கேங்லியன் விட்டோம்னா வந்து இம்பார்ட்டன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம். இன்டர்மிட்டன்ட் கிளாடிகேஷன் ஏன் இன்டர்மிட்டன்ட் கிளாடிகேஷன்ல வந்து இது பண்றோம்னா பெயின் வருது. ஏன்னா வீனோ டைலேட்டேஷன் அதனால ரெஸ்ட் பெயின் இது பிரசிபிட் பெயின் ரெஸ்ட் பெயின் வந்து பிரசிபிட் ஆகுது. ஸோ இன்டர்மிட்டன்ட் கிளாடிகேஷன் இருக்கக்கூடாது அவங்களுக்கு. ஏன்னா ஸ்கின்ல வந்து வாசோ டைலேட்டேஷன் ஆகுது. ஏன்னா சிம்பத்தட்டிக் நம்ம வந்து எடுக்கிறோம் லம்பர் சிம்பத்தட்டிக்டமி எல்லா பிளட்டும் ஸ்கின்னுக்கு வந்து போயிடுது. நூறு உள்ள ஆஞ்சியோபிளாஸ்டி கிராஃப்டிங். ஏன்னா வந்து டிஸ்டல் வந்து நம்ம யூசுவலி மேலே கீழே போடுவோம். இங்க வந்து இதே அஃபெக்ட் எங்க போடுவோம் நேரோ வெசல்ஸ் வந்து இருக்கு. ஸ்டென்டிங் வந்து பண்ண முடியாது. ஸோ ஆனா அத்தெரோஸ்க்ளீரோசிஸ்ல வந்து ஆஞ்சியோகிராஃபி வந்து பண்ணுவோம். 30 செகண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ளேட் பண்ணுவோம். அதுக்குள்ள வந்து ஸ்டென்ட் பேஸ் பண்ணுவோம். ப்ளீடிங் வந்து கண்டிப்பா பிளட் வெசல்ஸ் ஒர்க் பண்றோம். ஹெமட்டோமா வந்து ஃபார்ம் ஆகும். த்ரோம்போசிஸ் வந்து இருக்கும். கிராஃப்டிங் அப்படி பார்க்கும்போது சூப்பர் இன்வைன்ல வந்து டேக்ரோன் யூஸ் பண்ணுறோம். இன்ஃபைன்ல வந்து PTF யூஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் செஃபனவீன் அதாவது மீடியம் மல்யூலஸ்க்கு ஆன்டீரியர்ல வந்து நமக்கு வந்து கிரேட் செஃபானஸ் வெயின் வந்து பிரசன்ட் இருக்கு. அதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து வாய்ஸ் வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ இப்போ இலியாக்ல வந்து பிளாக் பண்ண அயார்டோ ஃபீமோரல் வந்து பண்றோம். அதே வந்து நமக்கு ஃபீமோரல்ல வந்து பிளாக் பண்ண வந்து ஃபீமோரல் இலியாக்ல பிளாக்னா அயார்டோ ஃபீமோரல்ல பிளாக்னா இலியோ கீழே பாப்புலேட் அது. ஓகே. கேங்க்ரீன் அண்ட் ஆம்புடேஷன் அதை பத்தி பார்க்கலாம். கேங்க்ரீன் அப்படின்றது டெத் ஆஃப் டிஷ்யூஸ் மைக்ரோஸ்கோபிக்கலோ மேக்ரோஸ்கோபிக்கலோ ட்ரை வெட் கேங்க்ரீன். ட்ரை அப்படின்றது வந்து ஆர்டரி அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுனால இருக்கு. வெயினஸ் சப்ளை வந்து போயிட்டே இருக்கு. ஸோ இங்க வந்து ரொம்ப நாள் இருக்கும். அப்போ கிரானிக்ல நடக்குது. ஓகேவா. வெட் கேங்க்ரீன் அப்படின்றது வீனஸ் அப்லோட் ஆகிறதுனால வந்து இருக்கும். அதுக்கு மேலே சூப்பர் ஆடட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இங்க லைன் ஆஃப் டிமார்கேஷன் இருக்காது. லைன் ஆஃப் டிமார்கேஷன் வந்து கிரானுலேஷன் டிஷ்யூ அங்கே ஹைப்பரஸ்டியா இருக்கும். அப்போ ஆம்புடேஷன் அப்படின்றது வந்து ஏன் டெட்லினா கான்ட்ராக்ஷன்னா அது வந்து மசில் ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது. ப்ரோசஸ் சரியா அப்ளை பண்ணுது. அதனால அது வந்து டேம் நியூசன்ஸா இருக்கு. ஸோ கேங்க்ரீன் கேஸ் கேங்க்ரீன் இது டெட்டா இருந்தால் இது டெட்லியா இருக்கும். சாஃப்ட் டிஷ்யூ சார்கோமா வந்து டெட்லி. ஆஞ்சியோசார்கோமா சாஃப்ட் டிஷ்யூ சார்கோமா அப்படி ஆஞ்சியோசார்கோமா அதாவது பிளட்ல இருக்க சார்கோமா. அந்த பிளட்ல இருக்க சார்கோமா அப்படின்றது வந்து கேன்சர் ஃபுல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதனால வந்து மேஜர் ஆர்டரி வெயின் வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அது மசில் வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. நிறையவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுனால வந்து எல்லாத்தையும் கேன்சர் அப்போ ஃபுல்லாவே வந்து கட் பண்ணி இருக்கும். கேன்சர் இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ல வந்து ஜெயலலிதா மக்கள் வந்து டிஜிட்டல் வந்து எடுத்தோம். ரே அப்படின்றது நம்ம அதாவது ஃபேலங்கஸ் மெட்டடாசல் இன்வால்வ் டிரான்ஸ்மெட்டடாசல் பிலோனி ஆம்புடேஷன் அபோனி ஆம்புடேஷன் ஸ்டம்ப் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா நமக்கு வந்து லாங் போஸ்டியர் ஃபிளாப் வந்து எடுத்தா பிளட் சப்ளை வந்து நல்லாவே இருக்கு. ஸ்கியூ ஃபிளாப் அபோனிக்கு வந்து ஒரு ஃபிளாப் வந்து ஆன்ட்ரோமிடல் அதர் ஃபிளாப் வந்து போஸ்டியர் அப்போ மிடில் வந்து பெயின் வந்து காஸ் ஆகலாம். ஆனால் இங்கே போஸ்டியர் வந்து இங்கே வருது. அப்போ ப்ரோசஸ் இருக்கும்போது நமக்கு வந்து பெயின் வந்து இருக்காது. அபோனியில் வந்து பார்க்கும்போது நாட் லெஸ் 20 சென்டிமீட்டர். ஏன்னா வந்து நமக்கு தேவை. அப்போ வந்து ஸ்டம்ப் வந்து அழகாக பிளேஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ கட் பண்ணும்போது எமரேஜ் ஆகலாம், இன்ஃபெக்ஷன் ஆகலாம், ஃபிளாப் வந்து போட்டு ஃபிளாப் ப்ரோசஸ் ஆகலாம். ரொம்ப நாள் உட்காந்துட்டு இருக்கனால டிவிட்டி வந்தாலும் லெக் டிவிட்டிங் வந்து ஆகும். லேட் அப்படின்றது வந்து பெயின் இருக்கலாம். ஃபேண்டம் லிம்ப் அப்படின்றது வந்து பெயின் வந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா. லேட் பிரசன்டேஷன் அப்படின்றது வந்து இங்கே ஊசி போட்டு இடத்துல பெயின் வந்து இருக்கலாம். ரேனாட் ஃபெனோமெனா அண்ட் சப்ளிமென்சி அப்படின்றது ரேனாட் அப்படின்றது மழை கேண்டி மலையா பிரைமரி செகண்டரி. அப்போ வந்து ட்ரில்லிங் கோல்டு வழினா கோல்டு அது மாதிரி வரும். செகண்டரி அப்படின்றது வந்து ஆட்டோமின் டிசார்டர்ஸ்னால வந்து அந்த இம்யூன் வந்து பிளட் வெசல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும். ஓகேவா. அதனால வருது ரேனாட்ஸ். பிரைமரி ரேனாட்ஸ் செகண்டரியில எந்த ரேனாட்ஸ் வந்து ஃபேஸஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டரி அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது, வெயின் அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது. அந்த இடத்துல ஒண்ணுமே ஒயிட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆர்டரி வந்து போகுது. அப்போ வெயின் மட்டும் அப்ஸ்ட்ரக்ட் ஆகுதுனா வந்து இது ப்ளூ கலர் வந்து இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரெண்டுமே வந்து ரிலாக்ஸ் ஆயிடுது. அப்போ வந்து நார்மலா நமக்கு ரெட் கலர் இருக்கிற மாதிரி வந்து இருந்துட்டே இருக்கும். பிரைமரி வர்சஸ் செகண்டரி ரேனாட். ஸோ பிரைமரி வந்து காமனா இருக்கு. ஆனால் வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் ரோமேட்டிக் டிசீஸ் அதுக்கு ஏனே மார்க்கர் மைக்ரோ ஆஞ்சியோபதி வந்து பெரிய அங்குல கேப்லோஸ்கோபி வந்து பார்க்கும்போது இதுல வந்து ஜென்ரலி வந்து மைக்ரோ கம்மியா இருக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட் அதிகமாக தேவை. ஆனால் ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலியே இந்த கலர் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து இருக்காது. இது வந்து ஏனே டிபெண்டா இருக்கு. ஓகேவா. மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். ஏன்னா வந்து வேசோ கால்சியம் சேனல் கால்சியம் வந்து வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அப்போ வந்து டாக்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து வேசோ டைலேட்டேஷன் ஆகுது. ஓகேவா. ஆக்ரோசைனோசிஸ் அப்படின்றது எங்களுக்கு ஆசோஸ்பாசம்னால வந்து வருது. அதனால இது வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும். நாட் எபிசோடிக் வந்து இன்ஃப்ளமேட்டரி அந்த மாதிரி இருக்க கண்டிஷன்ஸ் இப்போ நாட் எபிசோடிக்கா இருக்கும் இருந்துட்டே இருக்கும். இது வந்து கோல்டு கிளைமேட் அந்த கண்டிஷன்ஸாக வந்து இருக்கும். ஓகேவா. சைனோசிஸ் ஃபாலோடு பை பாரஸ்தீசியா. ஓகே. சப்ளிவியன் ஸ்டீல் சிண்ட்ரோம் அப்படின்றது வந்து சப்ளிவியன் வந்து பிளாக் ஆயிருக்கு. கையை வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அது வந்து பிவி வெசிலாரு இது ரெண்டு பிளட் இருக்கு. அதனால சிங்கோபேட் வந்து பிரச்சனை இருக்கு.